வெல்கம் பேக் டு ஆலன் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ரெட் ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். நான் எல்லோ ஃபுட் சேலஞ்ச் வீடியோ போட்டப்போ ஃபஸ்ட் கமெண்ட் எனக்கு ரெட் ஃபுட் சேலஞ்ச் பண்ண சொல்லி வந்துச்சு. ஓட்டிங் வைஸில் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே எல்லோரும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சொன்னனால எடுக்க முடியல. அப்புறம் நம்ம ஒரு தங்கமான பிள்ளைன்னு எல்லாருக்கும் காமிக்கணும்ல, அதுக்காக பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சாச்சு காலையிலேயே. வீடியோ பார்த்துக்க விதத்தில் கொஞ்சம் ஓவராக இறங்கிட்டேன். அது இல்லாமல் நான் வாசித்த பைபிள் கலர் ரெட் கலர் தான், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு எந்த இடத்துலலாம் ரெட் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுட் சேலஞ்ச் பண்ணிட்டு ரெட் கலர் பர்ஃப்யூம் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தா இந்த 4 பர்ஃப்யூம் எங்கள் வீட்டில் இருக்குது. பர்ஃப்யூம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எங்கள் இன்றைக்கி நான் காஸ்டியூம் ரெட் கலர் ட்ரெஸ்ஸும் போட்டாச்சு ரெட் கலர் ஃபுட் சேலஞ்சுக்கு. போன வாட்டி எல்லோ கலர் ஃபுட் சேலஞ்சு கரெக்டாக நான் வந்து ஃபேஸில் மாஸ்க் போட்டுட்டு போய் குளிச்சேன்னா லேட்டு. அதனால் இன்றைக்கி காலையிலே மாஸ்க்லாம் அப்ளை பண்ணிட்டு இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பிடணும்னு பார்த்தா இன்றைக்கும் லேட்டு. ஆனால் என் காலேஜில் கொஞ்சம் வேலை கொடுத்துருந்தாங்க, அதனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் வரைக்கும் லேட் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம ரெட் ஃபுட் சேலஞ்சுக்காக என்ன எடுத்துருக்கோன்னா பீட்ரூட் சப்பாத்தி. பீட்ரூட் சப்பாத்தி இது ரெட் கலரில் தான் இருக்குது, தெரியுதா? இது ஃபுல் ரெட்டில் தான் இருக்குது. ஆனால் வந்து அது கொஞ்சம் ப்ரௌனாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஃபுல் ரெட் கலரில் தான் நம்ம செஞ்சுருக்காங்க. எங்கள் அம்மா தான் காலையில் நான் ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறேனே இல்லையே எங்கள் அம்மா எல்லா வேலையும் பண்ணுறாங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம்? சும்மா பார்க்க போகிறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? எல்லாத்தையும் பீட்ரூட் சேர்த்தனால எனக்கு ஏதோ என் உடம்புல ஒரே நாள் ஃபுல் ஹீமோக்ளோபின் லெவல் கூடி இருக்கும். ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. காலேஜ் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொன்று நான் ரெட்டு வச்சுருக்கேன், அது என்னென்னு நான் போகிற வழியில் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கே ஒரு அதிர்ச்சி, இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் இருக்குன்னு எனக்கு இத்தனை நாள் தெரியாது. இத்தனை நாள் சாக்லேட் கேள்விப்பட்டிருக்கேன், பிஸ்கட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் சொன்ன மாதிரி இன்னொரு பொருள் ரெட்டு நான் வந்து இந்த போட்டிருக்க மூஞ்சில் போட்டிருக்க மாஸ்க் தான். அது எங்கள் அக்காவோடது சுட்டுட்டு வந்துட்டேன். அது நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு ரெட்டு தேவை, அதனால் ரெட் போட்டாச்சு. இன்றைக்கி யூஸ் பண்ணுறது எல்லாமே ரெட்டாக இருக்கணும்னு நான் முடிவாயிட்டேன். அதே மாதிரி எனக்கும் தெரியல, நான் யார்ட்டையும் சொல்லலை இன்றைக்கி ரெட் ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறேன்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெட் கலர் ட்ரெஸ் வேறு போட்டு வந்திருக்காங்க. அதனால் எல்லாரையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு காலேஜும் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது சரி ரெட் கலரில் ஏதாவது பொருள் வாங்கலாமேன்னு வந்தேன். சரி சும்மா ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அந்த அங்கிள் நாங்கள் வாங்குவோம்னு நினச்சிட்டாரு. சரி அதுக்காக ஏதாவது வாங்கிக்கணுமேன்ட்டு என் ஃப்ரெண்டை வேறு வாங்க வச்சேன். என் கண்டென்ட்டுக்காக அவள் பலியாட் ஆகிட்டா, எனக்காக அவள் ஒரு லெக்சர் வாங்கிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. காலேஜ் வந்திருக்கேன், அரௌண்ட் 6 ஆக இன்னும் 10-15 மினிட்ஸ் இருக்குது. வர வழியில் ஐஸ்கிரீம் கடையில் போய் ரெட் வெல்வெட் ஐஸ்கிரீம் இருக்கான்னு பார்த்தா ரெட் இல்லை, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் இருந்துச்சு. அது பிங்க் ஷேட் நல்லா சாப்பிட முடியாதனால சரி வேறு என்ன பார்க்கலான்னு பார்க்கும்போது வாட்டர் மெலன் இருந்துச்சு. சரி அதை கட் பண்ணி வாங்கியாச்சு. வாட்டர் மெலன் தான் இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட போகிறோம். அப்புறம் டின்னருக்கு என்ன சாப்பிட்லான்னு நான் வேறு ப்ரிப்பேர் பண்ணணும். இனிமேல் தான் என்ன சாப்பிடணும் ஐடியா வரல. வழியில் எங்கள் அம்மா அப்பாவை எதாவது வாங்கிட்டு வர சொல்லிட்டா முடிஞ்சிடும். அதுக்கு போய் ஒரு ஷாப்பிங் வேறு. மற்ற ஃபுட் சேலஞ்சுக்கு வேணால் போகலாம், பட் ரெட்டு ஈஸியாகவே கிடைக்கிற விஷயம்னால அது கஷ்டப்பட்டுலாம் பண்ண தவறன்னு தோணிடுச்சு. அதே மாதிரி போன வீடியோவில் என் ஃப்ரெண்டு எல்லோ ஃபுட் சேலஞ்சுக்கு நீ வெளியே வந்தப்பெல்லாம் எல்லோ கலர் ஓகே, வீட்டுக்கு போனோன்னே எல்லோ கலர் ட்ரெஸ் போடலன்னு கேட்ட காரணத்தினால் வீட்டுக்கு வந்தோடனே ரெட் கலர் ட்ரெஸ்ஸு தேடி பிடிச்சி எடுத்தாச்சு. ஏன்னா நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு சின்ன வயசில் வாங்கினது, அது எங்கே இருந்துச்சுன்னே தெரில. இதுக்காக உட்காந்து தேடி இதுக்கே நான் வீட்டுக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆக்கின மாதிரி ஆக்கிட்டேன் உட்காந்து ட்ரெஸ்ஸு. அது முக்கியம் இல்ல, நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். அதே மாதிரி நான் எல்லோ ஃபுட் சேலஞ்ச் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு கிராஃப்டராக இருந்துட்டு என் வீடியோவில் ஒரு கிராஃப்ட் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் ரெட் ஃபுட் சேலஞ்சுக்கு என் கைப்படையாக ஒரு ஜேர்னலும் பண்ணிட்டேன் ரெட் கலர் தீமில். ரெட் டபுள் சாப்பிட்டு இன்றைக்கி டின்னர் முடிச்சிடலான்னு பார்த்தேன், பட் அந்த டேஸ்ட் எனக்கு ஒத்துக்காதனால ரெட் பனானாவோட இன்றைக்கி டின்னர் முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.